இன்று டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினத்திற்கு அடுத்து மிக முக்கியமான ஒரு நாள், சர்வதேச விலங்கு உரிமைகள் தினம். இந்த தினமானது 1998ஆம் ஆண்டு விலங்கு உரிமைகள் சங்கத்தின் சார்பாக அனுசரிக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த நாள் உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்திற்கான சிறப்புரையை ஆற்ற கால்நடை மருத்துவர் டாக்டர் சுதா இணைகிறார். இவர் 2004ஆம் ஆண்டு கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு 2006 இருந்து 2009 வரை பூனாவில் கால்நடை மருத்துவராக பயிற்சி செய்தார். 2010 முதல் 2018ஆம் ஆண்டு வரை கோழி மாட்டு தீவன ஆலைகளில் தர கட்டுப்பாட்டு மேலாளராகவும் 2018ஆம் ஆண்டிலிருந்து ஜென் பெட் கிளினிக் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வைத்துள்ளார். தற்போது கோழி பண்ணைகளுக்கும் மருத்துவ உதவி செய்து வருகிறார். மருத்துவர் சுதா தற்போது நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் இணைகிறார். வணக்கம், என் பெயர் டாக்டர் சுதா. நான் ஒரு கால்நடை மருத்துவர். கடந்த 4 ஆண்டுகளாக கோவையில் ஒரு பெட் கிளினிக் வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி முக்கியமாக நான் பேச வந்த இது இன்டர்நேஷ்னல் அனிமல் ரைட்ஸ் டே ஆன டிசம்பர் 10 பற்றி தான் பேச வந்தேன். அனிமல் ரைட்ஸ்னால் என்ன, அனிமல் ரைட்ஸுக்கு இந்த டேக்கான முக்கியத்துவம் என்ன, இதை பற்றி பேசலாம். இதில் என்னென்னா, டிசம்பர் 10 இன்டர்நேஷ்னல் ரைட்ஸ் டேங்கிறது 1998லேருந்து கொண்டாடுறாங்க. அனிமல் ரைட்ஸை பற்றி பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னா, உங்களுக்கான தேவைகளை கேட்கவும் போராடவும் மனிதர்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேசுகிறதுக்கு கூட்டம் கூடி இல்லை கோஷம் போட்டோ இல்லை நீங்கள் கேட்க முடியும். மிருகங்களால் அதை கேட்க முடியாது. அப்போ யார் கேட்கணும்? அவங்களுக்காக மனிதர்கள் நாம் தான் கேட்கணும். அதை தான் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட தினம் தான் இந்த தினம். இதில் நிறைய கூறுகள் உண்டு. மிருகங்கள் வாழ்வதற்கான மிக முக்கியமான காரணமாக இதை வச்சுக்கலாம். அதோட வாழ்வதற்கான உரிமையை பேசுகிற நாள் இது. இதனால் என்னென்ன முக்கியமான திட்டங்கள், முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா, முதல் விஷயம், அதை உயிரை காரணமின்றி அதை கொல்ல முடியாது. மிருகங்களை கொல்லவோ துன்புறுத்தவோ கூடாது. இதுதான் மிக முக்கியமான விஷயம். இதில் நிறைய கூறுகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் சில விஷயங்கள் எனக்கு ஒத்துரைக்கும். ஏன்னா ஒரு கால்நடை மருத்துவராக இதை ஒத்துக்கலாம், இதை ஒத்துக்க முடியாதுங்கிறது எனக்கு தனிப்பட்ட விருப்பம். ஆனால் பொதுவாக இந்த அமைப்போட தேவையும் இதுவும் இருக்குது. என்ன அப்படின்னா, வாழ்வாதாரங்களை நீங்கள் தெருவில் போகிற ஒரு நாயையோ பூனையோ நீங்கள் துன்புறுத்தாமல் இருக்கிறது மிக முக்கியமான காரணம். அதை காயப்படுத்தவோ உயிருக்கு ஆபத்து விளைவிக்கவோ கூடாது. இதுதான் அவங்க பேசுகிறாங்க. இது கூட என்னெல்லாம் நிறைய பேசுகிறாங்க அப்படின்னா, முக்கியமாக விலங்குகளை மருத்துவத்துறைக்கு உபயோகப்படுத்துறது, லெபார்டரி அனிமல்ஸ் அந்த மாதிரி மிருகங்களை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறது. அப்புறம் படிப்புகளுக்கு தேவையான மிருகங்களை கொன்னோ இல்லை உயிரோடையோ அறுத்து பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் பேசக்கூடாது. அப்புறம் ரெண்டாவது அதுக்கப்புறம் என்னென்னா, உங்களுக்கு துணிகளுக்கு இல்லை ஆடைகளுக்கு ஃபர்ரு இல்லைன்னா தோல் லெதர் பொருட்களை உபயோகப்படுத்த வேண்டாம்னு சொல்கிறது. இது எல்லாமே முதல் கட்டமாக சொல்கிறாங்க. இரண்டாம் கட்டமாக பார்த்திங்கன்னா, வன விலங்குகளுக்கான பாதைகளை இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இது எலிஃபண்ட் காரிடார், இதில் நீங்கள் எதுவும் கட்டடம் கட்டவோ அதோட பாதையை தடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் மிக முக்கியமான விஷயங்கள். முக்கியமாக இந்த அனிமல் ரைட்ஸை பற்றி பேசுறதுல என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னா, வன விலங்குகளுக்கான பாதுகாப்புக்கு நிறைய திட்டங்களும் நிதி ஒதுக்கீடும், அவங்களுக்கு வனவிலங்குகளை பாதுகாக்கிறது, வனவிலங்கு தடை சட்டங்கள் கொல்றதுக்கான தடை சட்டங்கள் இருந்தால் கூட இதை உரிமைகளாக எலிஃபண்ட் காரிடாரில் கட்டடம் கட்டவோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, இவங்களுக்கு பேசுகிற வாய்ஸ்லெஸ் பீப்புள் அவங்கெல்லாம். ஸோ அவங்களுக்காக நம்ம தான் பேசுகிறது. என்றைக்கு கொண்டாடுறோம்? மனித உரிமைகள் தினம் என்றைக்கோ அன்றைக்கே தான் விலங்குகளுக்கான உரிமைகள் தினமும், இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் டேவே தான் இன்டர்நேஷ்னல் அனிமல் ரைட்ஸ் டேவும். ஸோ இந்த 2 பேரும் ஈக்குவலாக தான் ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கான வாழ்வுக்கான என்னென்ன பலன் தேவை இருக்கோ அந்த எல்லா நீதி காரணங்களும் உரிமைகளும் மிருகங்களுக்கும் இருக்குங்கிறதா இந்த தினத்தோட மிக முக்கியமான நாள். இதில் சில விஷயங்கள் எனக்கு ஒத்து வராத விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா, இப்போ அனிமல் ரிசர்ச்சில் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னு யோசித்தா, நான் மருத்துவராக என்ன நினைப்பேன், ஒரு 10 மிருகங்கள் இறந்தால் ஒரு லட்சக்கணக்கான மிருகங்களுக்கோ இல்லை மனிதர்களுக்கோ அது மருந்தாக மாறப்போகுதுங்கிறது உபயோகமாக நினைக்கலாம்.
ஆனால் அதுலேயும் எல்லாருமே அனிமல் ரிசர்ச்சை நிறுத்துறதில்ல. சில முக்கியமான இதுக்கு வழி இல்லாமல் செய்யறதுக்கு அதுக்கும் பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த மாதிரி விஷயங்களில் வழி இல்லாமல் உபயோகப்படுத்துறது தான் பண்ணுறாங்க. இதை தான் திரும்ப திரும்ப அனிமல் ரைட்ஸில் பண்ணுறாங்க. இது எல்லாமே மனித உரிமைகள் போகிற விலங்குகள் உரிமைகள் தினத்தில் நம்ம எல்லாருமே எடுத்துக்கிறது. என்னெல்லாம் பண்ணலாம், நம்ம என்ன பொதுமக்களாக இருக்கிறவங்க, காமன் பீப்புளாக இருக்கவங்க என்னெல்லாம் பண்ணலாம். குறைந்தபட்சம் தெருவில் இருக்கும் மிருகங்களை துன்புறுத்தாமல், அதை கொல்லாமல், இல்லை அடிபட்டு இருந்தால் அருகில் உள்ள மருத்துவரோட கூட்டிகிட்டு போகிறது, இல்லை அவங்களுக்கான வாழ்வுக்கான ஏதாவது ஒரு வழியை ஏற்படுத்துறது. இதெல்லாம் நீங்கள் பண்ணினா அது பொது காமன் பீப்புளாக இதை செய்யலாம். முதல் விஷயம், தெருவில் இருக்கிற நாய்களுக்கு என்ன பண்ணலாம், குறைந்தபட்சம் ஒரு அடிபடும் போது அது மருத்துவரோடையும் உங்களோட கொஞ்சம் பேரெல்லாம் சேர்ந்து அதுக்கு ஒரு தடுப்பூசி முகாம்கள் நடத்தலாம். இதெல்லாம் மனித உரிமைகள் மாதிரி விலங்குகளுக்கான உரிமைகளுக்கு செய்கிறது. ரெண்டாவது, வனவிலங்குகள் பக்கம் போகும்போது வலசை போகும் பாதைகளை மறைக்காமல் அதுக்கான இது பண்ணுறது. நீங்கள் ஒரு காடுகளுக்கு காணூலா மாதிரி போகிறீங்க அப்படின்னா அதை மிருகங்களை துன்புறுத்தாமல் இருக்கிறது. முக்கியமாக வனவிலங்குகளுக்கு கருணைங்கிற பேரில் உணவு அளிக்காமல் இருக்கிறது. குரங்குகளுக்கு வாழைப்பழம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கருணையே கிடையாது. அது அவங்களோட வாழ்வை நீங்கள் கெடுக்கிறீங்க. அதை இது பண்ணுறீங்க. அவங்களோட பிஹேவியரை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. அவங்க தேடிக்குவாங்க அவங்க உணவுகளை. நீங்கள் தொந்தரவு பண்ணாமல், டீஸ் பண்ணாமல் இருக்கிறதே. குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு ஜூக்கு போனீங்கன்னா அங்கே என்னெல்லாம் போட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணாவே காடுகளுக்கும் பொருந்தும். இந்த மாதிரி சில விஷயங்கள் முடிந்தவரை லெதர் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. இப்போல்லாம் தந்தம் தடை செய்யப்பட்டுருச்சு. அதனால் தந்த பொருட்கள் இப்போ யாருமே உலகம் பூராமே தடை செய்யப்பட்டதுனால தந்தமில் செஞ்ச பொருட்கள் இல்லை. இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது. அனிமல் ரிசர்ச்சில் உங்களுக்கு சாதாரண விஷயங்களுக்கு அனிமல் ரிசர்ச்சில் உபயோகப்படுத்தப்படாத பொருட்களை உபயோகப்படுத்தலாம். உடன்பாடே இல்லாத விஷயங்கிறது இந்த அனிமல் ரைட்ஸில் வீகன் டயட், அதாவது தீவிர சைவ உணவுகளை ப்ரொமோட் பண்ணுறாங்க. பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. என்னென்னா புரத சத்துக்கு நம்ம அனிமல் சோர்ஸை தான் டிபெண்ட் பண்ண வேண்டி இருக்குது. அதுதான் கொஞ்சம் பயாலஜிக்கல் வேல்யூங்கிற நல்ல புரத சத்து அதுலேருந்து கிடைக்கும்போது அதை தவிர்க்கவே முடியாது. பால் பொருட்கள்லேருந்து எல்லாத்தையுமே அவங்க வேண்டாம் குறைச்சக்க சொல்கிறது. பட் அது அப்படி பண்ணும்போது நிறைய சிக்கல்கள் உண்டாகுதுனால நீங்கள் அதெல்லாம் நான் அதுக்கு உடன்படுறதில்ல. இல்லை நீங்கள் அதையும் பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் வெல் அண்ட் குட். நீங்கள் அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். இந்த மாதிரி துன்புறுத்தலோ அவங்களுக்கான பாதைகளையும் வாழ்வாதாரத்தையும் தடுக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மின்சார வேலி இடுவது, மின்சார வேலியில் என்ன அளவு கவர்மெண்ட் சொல்லியிருக்கோ அதை விட அதிகமான கரண்ட்டை பாய்ச்சறது, இதனால் ஏற்படும் உயிரிழப்புகள். அப்புறம் வேடிக்கை பார்க்க போகிறோன்னு சொல்லி காட்டுக்குள்ளே போகும்போது குடித்துட்டு, பெரும்பாலும் இது நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். ஒரு கால்நடை மருத்துவராக காட்டுக்குள்ளே போகும்போது நானெல்லாம் சில சமயம் ஒரு கேரி பேக் கையில் வச்சுட்டு கீழே கிடக்கிற கண்ணாடி சில்லுகளை எடுத்திருக்கேன். இது என்னென்னா கொஞ்சம் என்னால் முடிஞ்சது, அதாவது ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணலைன்னா கூட கண்ணில் பட்டதை எடுத்து போடணும். இந்த மாதிரி குடித்துட்டு பாட்டில்களை போடும்போது உங்களுக்கு கற்பனை பண்ண முடியுதோ இல்லையோ, அந்த பாட்டிலில் யானை மாதிரி 5000 கிலோ முதல் 10,000 கிலோ வரைக்கும் இருக்கிற அந்த யானைகள்லாம் அதில் குத்துச்சுன்னா, காலுக்குள்ளே குத்துச்சுன்னா அது கையால் எடுக்க தெரியாது. அது ரொம்ப கஷ்டம். தயவுசெய்து அந்த மாதிரி விஷயங்களை குடிக்கிறதுக்கான இடமா காடுகளை உபயோகப்படுத்தாமல் இருந்தீங்கன்னாவே பெரும்பாலும் இதாகும். இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் மாறினா, யாராக இருந்தாலும் பொதுமக்கள், நான் இது பொது சமூகத்துக்கு நான் சொல்கிறது, மாறினா பெரும்பாலும் மிருகங்களோட உரிமைகள் பாதுகாக்கப்படும். நன்றி. சர்வதேச விலங்குகள் உரிமை தினத்தையொட்டி நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் வாயிலாக கருத்துக்களை பரிமாறிய கால்நடை மருத்துவர் சுதா அவர்களுக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள்.